ஹாய் விவோஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோ குழப்பலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். நம்ம சிபியும் தமிழும் பார்த்தீங்கன்னா அவங்க பிரகாஷோட பிறந்த நாளை ரொம்பவே பிரம்மாண்டமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏற்பாடுகளெல்லாம் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே செஞ்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிரகாஷ் 20 வருஷமாக கோமாவில் இருந்ததுனால அந்த பிறந்த நாளை கொண்டாடாதனால இப்போ அவர் நல்ல ஆய்வு வந்ததுக்கப்புறம் இந்த பிறந்த நாளை எப்படியாவது நம்ம கிராண்டாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் ஒரு முடிவை எடுத்து எல்லாருக்கிட்டேயே சொல்கிறாங்க. எல்லாருக்குமே அந்த முடிவு பிடிச்சிருக்கிறதுனால நம்ம மீனாவுமே ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. எப்படியோ நம்ம மீனா தமிழ்கிட்ட சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரகாஷ் ரொம்பவே பாடுபட்டுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணதுக்கப்புறம் நம்ம பிரகாஷ் கொஞ்சமே சோகமாக இருப்பாங்க. ஆனாலும் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பிரகாஷ் எந்த இடத்துலையும் எங்கேயும் மீனா கிட்ட அதை வெளிக்காட்டிக்கவே மாட்டாங்க. அப்போ மீனா வாங்க நம்ம எல்லாருமே கும்பலாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அப்போ நம்ம பிரகாஷ் சொல்லுவாங்க, இப்போ எனக்கு பசிக்கல, நீங்கள் எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. இதை கண்டு ரொம்பவே தமிழ் ஃபீல் பண்ணிவிட்டு, ஏன் மாமா இப்படிலாம் நடந்துக்கிறீங்க, அத்தை முகம் பாருங்கள் எவ்வளோ வாடிடுச்சு, நீங்கள் இப்படி சொன்னதுனால ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை தமிழ், எனக்கு ரொம்ப வருஷம்க்கு அப்புறம் நான் இப்போ தான் என் குடும்பத்தோட பிறந்தநாள் கொண்டாடுறேன். அதில் என் தங்கச்சி இல்லைனா எப்படி சொல்லு, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், நான் அவன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னு தெரியும்ல எல்லாருக்குமே. ஆனால் இதை யாருமே புரிஞ்சிக்கவே இல்லை. இப்போ போய் நான் எதனா சொன்னாலுமே யாருக்குமே பிடிக்காது, எல்லாருமே ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுவாங்க. இதை நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரகாஷ் அவர் மனசுக்குள்ளேயே அதை வச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் தமிழ்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டாங்க நம்ம மீனா. ஓஹோ, இவங்க தங்கச்சி வராதனால தான் இவர் இப்படி இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் சண்டை போடாமல், நம்ம புருஷன் இப்போ தான் சரியாகி வந்திருக்காரு, அதனால அவரோட ஆசையை நம்ம நிறைவேற்றி வைப்போம், இப்போ எந்த பிரச்சனையும் நம்ம பண்ணக்கூடாது, திருப்பியும் அவருக்கு எதனா ஒன்றுனா என்னால் தாங்க முடியாது, அதனால் கொஞ்சம் நம்ம இறங்கி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவும் அவங்க மனசுக்குள்ளே அவங்களோட உணர்வை கொஞ்சம் மதித்து என்ன பண்ணுறாங்கன்னா உடனே நம்ம ஜானம்மா கிட்டே போகிறாங்க. ஜானம்மா கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் அத்தை அப்படின்னு சொல்லும் போது, என்ன மீனா அப்படின்னு கேட்கும் போது, இந்த மாதிரி உங்கள் பையனுக்கு உங்கள் பொண்ணு அவரோட பிறந்த நாளில் கலந்துக்கணும்னு ரொம்ப ஆசை, அதனால தான் அவர் இப்படி இருக்கார், அதனால் நீங்கள் அவங்கள கூப்பிட்டுக்கங்க அத்தை, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, என் புருஷன் நல்லா இருந்தால் போதும், அவருக்கு எதுவும் இனிமேல் ஆகக்கூடாது, போதும், நான் பட்டதெல்லாம் இந்த 20 வருஷமாக அவர் இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, இப்போ அவருக்காக நான் கொஞ்சம் இறங்கி வர்றது தப்பு கிடையாதுன்னு நான் நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானுமா கிட்ட சொல்கிறாங்க. ஜானுமாவும் என்ன ஓகேவா, நீ ஒரு மனசாக சொல்லலைல்ல அப்படின்னும் போது, அப்படிலாம் இல்லை அத்தை, ஆனால் அவங்க பர்த்டேக்கு அதோட அவங்க அந்த இடத்த விட்டு போயிடணும், அதுக்கப்புறம் எந்த ஒட்டு உறவும் நமக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு ஜானுமாவும், சரி மீனா, இது வரைக்கும் நீ வந்ததே போதும், நீ பிரகாஷ்காக இறங்கி வந்திருக்கல, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானுமா என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஜெயராணியை கூப்பிட்டு அனுப்ப சொல்லி எல்லார்கிட்டேயும் சொல்லி அனுப்புகிறாங்க. அங்கே இருக்கிறவங்களும் ஆட்கள்லாம் ஜெயராணியை கூப்பிட்டு அனுப்புகிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் இதை கேட்டுட்டு போயிட்டு அவங்க பிரகாஷ் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம பேசினதை அத்தை கேட்டுட்டாங்க மாமா, கேட்டுட்டு ஜானுமா கிட்டேயே போயிட்டு பர்மிஷன் கேட்டுட்டாங்க, இப்போ உங்களோட தங்கச்சி உங்களோட பர்த்டேக்கு வரப்போகிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம பிரகாஷுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்போ தமிழ் இன்னொரு விஷயத்தையே சொல்கிறாங்க, மாமா ஒரு விஷயத்த நம்ம மறந்துட்டோம் அப்படின்றாங்க. என்ன தமிழ் சொல்கிற அப்படின்னும் போது, என்னோட அம்மா யாருன்றது சிபி சாருக்கு தெரியும், இப்போ மட்டும் அவங்க வந்தாங்க கண்டிப்பாக இந்த உண்மை எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், இப்போ என்ன பண்ணுறது மாமா அப்படின்னு சொல்லும் போது, நீ கவலைப்படாத தமிழ், நான் சிபியை ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவனை டைவர்ட் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா அவருக்கு எவ்வளோ ஆசை இருக்கும் உங்களோட பிறந்த நாளில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவரை எப்படி நீங்கள் வெளியில் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லும் போது, அவன் எப்பவுமே என் கூட இருக்கிறவன் தாம்மா, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்க, நீ போய் ஜெயராணியை கூட்டிகிட்டு வா, அதுதான் எனக்கு இப்போ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரகாஷ் நம்ம தமிழ்கிட்ட சொல்கிறாங்க. இந்த சந்தோஷத்தோட நம்ம தமிழ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெயராணி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜெயராணி சொல்கிறாங்க, என்ன தமிழ், என்ன ஒரே சந்தோஷமாக இருக்க, உன் முகம் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்குது, உனக்கு ஒன்று தெரியுமாமா, மாமாவோட பிறந்த நாளைக்கு நீயும் வர அப்படின்னு சொல்லும்போது, என்ன தமிழ் சொல்கிற, என் அண்ணனோட பர்த்டேக்கு நான் வரேனா அப்படின்றமா,
ஆமாம்மா, இந்த மாதிரி அத்தையே ஜானம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. மாமா வந்து நீ வரணுன்ட்டு ரொம்பவே இதுவாக இருந்தார். அதனால் அதை அத்தை புரிஞ்சுக்கிட்டு ஜானம்மா கிட்ட போய் அவங்களே பேசியிருக்காங்க. அதனால் நீ இந்த பர்த்டேக்கு வரணும் அப்படின்னு சொல்லும் போது, இல்லைம்மா நான் இப்போ இந்த பர்த்டேக்கு வந்தேன்னா கண்டிப்பாக சிபி தம்பிக்கு நான் யாருன்றது தெரிஞ்சிடும். அப்போ உன்னோட லைஃப்பில் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத, மாமா அதை பற்றி வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரொம்பவே சந்தோஷத்தோட ஜெயராணியும் நம்ம தமிழும் பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம சம்யுக்தா வந்து கேட்டுடுறாங்க. கேட்டுட்டு ஓஹோ உங்களுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கா, அம்மா பொண்ணா நீங்கள், அப்போ என் சிபியை வந்து நீங்கள் ஏமாற்றிட்டு இருக்கீங்களா, ஏமாற்றி இந்த மாதிரி கல்யாணம் பண்ணியிருக்கிறத தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே இந்த கல்யாணத்தை நிறுத்திருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சம்யுக்தா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இனி வந்து சிபி எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே ரொம்பவே சந்தோஷத்தோடு போயிட்டு நம்ம சிபியை வந்து கூப்பிட போகிறாங்க. அங்கே போயிட்டு சிபி கிட்ட சொல்கிறாங்க, உனக்கு ஒரு உண்மை தெரியுமா, வா உனக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிபியை வந்து நம்ம தமிழும் ஜெயராணியும் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. அங்கே வந்து பார்த்தா ஆன்ட்டியும் தமிழும் நிற்கிறாங்க. இப்போ என்ன அப்படின்னு கேட்கும்போது, இவங்க 2 பேரும் ஆன்ட்டியும் தமிழும் நீ சொல்லாத, இவங்க தான் வந்து தமிழோட அம்மா, உன்னோட சொந்த அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது சிபி ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. என்ன சம்யுக்தா சொல்கிற, என்ன இது சொல்கிற, நீ எனக்கு புரியல அப்படின்னும் போது, இவங்க தான் உன்னோட உண்மையான அத்தை, இத்தனை நாள் இந்த தமிழ் வந்து உங்ககிட்ட வந்து இந்த விஷயத்தை மறைச்சி வச்சுருக்கா, அதனால தான் உனக்கு தெரியாமல் இருந்திருக்கு, இவங்க எல்லாருமே சேர்ந்து நாடகம் ஆடிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் நம்ம சிபி வந்து ரொம்பவே உச்சக்கட்ட கோவத்தில் போயிட்டு தமிழ்கிட்ட கேட்குறாங்க, எங்கள் அப்பாவோட நிலைமைக்கு காரணமே உன்னோட அப்பா தான், அவரோட பொண்ணா நீனு, அப்போ உன்னையா நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் ச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிபி வந்து தமிழ்கிட்ட ரொம்பவே கடுமையாக நடந்துக்கிறாங்க. இதை கேட்டுட்டு தமிழ் வந்து நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு பிரகாஷும் வந்துடுறாங்க. ஒழுங்கு மரியாதையாக நீ வீட்டை விட்டு போயிடு, அப்படி நீ வீட்டை விட்டு போகலைன்னா நான் உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ள வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிபி வந்து தமிழ்கிட்ட ரொம்பவே கடுமையாக நடந்துக்கிறாங்க. இதனால் நம்ம தமிழும் வந்து வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் இதை நினச்சி சம்யுக்தா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. எப்படியோ நம்ம தமிழ் வந்து இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டான், அந்த இடத்துக்கு நம்ம வந்துடலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சம்யுக்தா நினைக்கிறாங்க. இந்த உண்மை மட்டும் இந்த கணேஷுக்கும் அமுதாவுக்கும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நம்ம பொண்ணு வெண்பாவை சிபிக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ஒரு பக்கம் திட்டம் போடுவாங்க. இந்த பக்கம் பிரகாஷ் வந்து இதெல்லாம் தெரிஞ்சிருச்சே என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்பவே வந்து குழப்பத்தில் இருக்காருன்னே சொல்லலாம். ஆனால் சிபியோட முடிவை யாராலையுமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு உச்சக்கட்ட கோவத்தில் நம்ம சிபி இருக்காங்க தமிழ் மேலே. இனி வரக்கூடிய எபிசோடில் நம்ம பிரகாஷ் வந்து தமிழை எப்படியாவது பேசி வீட்டில் இருக்கவங்க கிட்ட பேசி எப்படியாவது சிபி கூட சேர்த்து வைப்பாங்களா, இல்லை தமிழும் நம்ம சிபியும் பிரிஞ்சிருவாங்களான்றத, இல்லை நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு சிபி வந்து அவங்க அப்பாவோட பேச்சை கேட்டுட்டு நம்ம தமிழை ஏற்றுப்பாரன்றத நம்ம வரக்கூடிய எபிசோடில் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.